ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். நல்லா பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஹெல்த்தியான கீரை முட்டை குழி பணியாரம். ரொம்ப சுவையான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், அது கூட 1 கப் அளவு பெரிய வெங்காயம், அது கூட 1 கப் அளவு முருங்கைக்கீரை. இது ரெண்டும் நல்லா வதங்கணும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கினா போதும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கினதோட நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இது கூட நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் கீரை, வெங்காயம், உப்பு இது மட்டும்தான் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இப்போது உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட 1 கப் அளவு இட்லி மாவு, அது கூட 1 முட்டை அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது இட்லி மாவையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நமக்கு ஓரளவுக்கு இட்லி மாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா முட்டையில் உள்ள வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா தனித்தனியாக நின்றுக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நீங்கள் நார்மலாக இருக்க மெட்டல் ஸ்பூன் ஏதாவது அது கூட போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவோட எக்கு நல்லா சேர்ந்து அதோட ஸ்மெல்லு வராது. நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரை வெங்காயம் அது ரெண்டையும் எடுத்து நம்ம இது கூட சேர்த்துருவோம். கீரையில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டாச்சு, அதே மாதிரி மாவுலையும் உப்பு இருக்குது. அதனால் நான் இது கூட தனியாக உப்பெல்லாம் எதுவும் சேர்த்துக்கலை. இப்போது இந்த கீரையும் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்ருவோம். ஃபுல்லாக பாத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் நான் அதுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஓவராலாக நீங்கள் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். திருப்பியும் ஏற்கனவே நம்ம இட்லி மாவு கூட முட்டை சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வெங்காயம் கீரை சேர்த்த பேட்டர் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு நமக்கு தோசை மாவு எப்படி ஊற்றுவோமோ அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப இட்லி மாவு பதம் வேண்டாம், இது மாதிரி இருக்கணும். ரொம்ப பதம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணியாரம் ஹார்டாக வரும். எல்லாத்துலேயும் நான் இப்போ நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மலாக கடலெண்ணெய் ஆயில் கூட நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா குழிலையும் பணியாரத்தை சேர்த்துருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஊற்றுறப்பே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. ஏன்னா நம்ம இதில் வெங்காயமும் முருங்கைக்கீரையும் போட்டிருக்கோம். அதுக்குன்னே ஒரு தனி வாசனை இருக்குது. ஸோ நல்லா வாசனையாக இருக்குது. நீங்கள் நெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா குழிலையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சைடு வேகிறதுக்கு கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ லைட்டாக மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருப்போம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் சைட்லலாம் வந்திருக்கும். இப்போது லைட்டாக நீங்கள் ஸ்பூனை வச்சு ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அழகாக ஃப்ளிப் பண்ண வந்துடும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நடுவில் ஊற்றிருக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த நடுவில் நெருப்பு அதிகமாக எரியறனால தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நடுவில் இருக்கிறத கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமுக்கு போனீங்கன்னா பணியாரம் வெளியில் மட்டும் கலர் மாறி உள்ளே எதுவுமே ஆயிருக்காது, அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி புஸ் புஸ்ன்னு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. என்ன பண்ணுறோன்னா அந்த பணியாரத்தெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ஸோ சூப்பரான முருங்கைக்கீரை முட்டை பணியாரம் தயாராகிருச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சரி இது மாதிரி கொடுக்கலாம். முருங்கைக்கீரை முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றில் உள்ள கிருமியெல்லாம் நிறையாவே உங்களுக்கு அழிச்சிரும். நல்லா ஒரு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்படி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இது மாதிரி நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.